வெல்கம் டு சினிமா போகன். இந்த வாரம் நம்ம போகன் சினிமாட்டிக் அப்டேட்டில் என்னென்னலாம் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அபினேஷ் ஜீவந்த் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன் இவங்கெல்லாம் நடித்து ஒரு கலகலப்பாக ரெடியாக இருக்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு கிளிம்ஸ் வெளியாகி பயங்கர வரவேற்பு பெற்றிருந்தது. அந்த படத்தோட கிளிம்ஸை பார்த்தவங்கலாம் படம் எப்பப்பா ரிலீஸு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க. இந்த நிலையில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வர மே 1 ரிலீஸ் ஆக இருக்கிறதா படக்குழுவே அஃபிஷியலாக அப்டேட் விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் நடித்த ரெட்ரோ படமுமே மே 1 தான் ரிலீஸ் ஆகுது. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். டிராகன் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட அடுத்த படம் PR4 அப்படின்ற ஒரு டேகோட அவரோட அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட எக்ஸ்க்ளூசிவான வீடியோவோட படத்தோட அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை சுதா கோங்கரா அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டரான கீர்த்தீஸ்வரன் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட மமிதா பைஜு அவர்களும் நடிக்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு சாய பயங்கர் தான் மியூசிக் பண்றாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித் குமார் அவர்கள் நடிச்சு ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக இருக்கிற குட் பேட் அக்லி படத்தோட ட்ரைலரை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏப்ரல் 2 அல்லது 3 படத்தோட ட்ரைலர் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆக இருக்கு. ஏகே ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு பயங்கர ட்ரீட்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தை பத்தின உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக ஜவானுக்கு அப்புறம் அட்லி அவர்களோட ப்ராஜெக்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அல்லு அர்ஜுன் அவர்களோட சேர்ந்து அட்லி அவரோட அடுத்த படத்தை பண்ண இருக்காரு. இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் 8 வெளியாக இருக்கு. இந்த படம் வழக்கம் போல் அட்லியோட ஸ்டைலில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ண இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பீரியாடிக் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு பேரா ஜான்வி கபூர் நடிக்க இருக்காங்க. மாநாடு, ஹைட்ரம் இந்த மாதிரி படத்துலலாம் நடித்து ஃபேமஸான ஆக்ட்ரஸ் கல்யாணி பிரியதர்ஷன் இப்போ கார்த்தி அவர்களோட 29வது படத்தில் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. இந்த படத்தை டானாக்காரன் படத்தை இயக்குன தமிழ் தான் இயக்க இருக்காரு. இந்த படத்தில் கார்த்தி அவர்களோட இணைந்து வடிவேலு முதலாக நடிக்க இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 மாசத்துல இந்த படத்தோட ஷூட்டையும் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட சுதா கோங்கரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற பராசக்தி படம் கிளாஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான நியூஸ் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களும் கிட்டத்தட்ட இது உண்மை அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆனா இந்த நிலையில இந்த படம் கிளாஷ் ஆகிறது மோஸ்டா வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பராசக்தியும் ஜனநாயகனும் கிளாஷ் ஆனா நல்லா இருக்குமா, இல்ல கிளாஷ் ஆகாம தனித்தனியா வரலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. PS மித்ரன் அவர்களோட டைரக்ஷன்ல கார்த்தி அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற சர்தார் 2 படத்தோட ட்ரீசர் ஃபைனலா சென்சார் ஆயிருக்கு. இந்த நிலையில சர்தார் 2 படத்தோட ட்ரீசர் 2 நிமிஷம் 54 செகண்ட் அப்படின்றது அந்த சென்சார் மூலமா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. யூஸ்வலாவே ட்ரீசர்னா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் விடுவாங்க. ஆனா இந்த படத்தோட ட்ரீசரே கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு விட இருக்காங்க. இது வரைக்கும் கார்த்தி படங்கள்லயே செலவு பண்ணாத ஒரு பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா தயாராயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. சர்தார் 1 படம் பயங்கர வரவேற்பை பெற்றுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் சர்தார் 2 படம் எப்படி இருக்கு அப்படின்றத. KGF 2 படத்துக்கு அப்புறமா ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர்களோட அடுத்த படம் டாக்ஸிக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட போஸ்டர்ஸ், கிளிம்ஸ் இந்த மாதிரியான சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே இடையில வந்துட்டே இருந்தது. இப்போ அந்த படத்தை பத்தின ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டாக்ஸிக் படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் அதாவது 2026 மார்ச் 19 டாக்ஸிக் படம் வெளியாக இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கான உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கமெண்ட் பண்ணுங்க. ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் புஷ்கர் காயத்ரி அவர்கள்ட்ட மணிகண்டன் அவர்களை பற்றி கேட்கும்போது புஷ்கர் காயத்ரி அவர்கள்கிட்ட மணிகண்டன் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை ரொம்ப பிடிச்சு போய் புஷ்கர் காயத்ரி அவர்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க. இந்த படத்தில் மணிகண்டன் அவர்களே ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணி ஆக்டும் பண்ண இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆல்ரெடி மணிகண்டனோட ரைட்டிங்கை பற்றி விக்ரம் வேதாலையும் ஜெய் பீம்லையுமே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறையாக அவரே டைரக்ட் பண்ணி நடிக்க போறாரு அப்படின்றது ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸாக தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் மணிகண்டன் இயக்கி நடிக்கிற படம் எப்படி இருக்கு அப்படின்றத.
டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள் ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல 96 படத்தோட பார்ட் 2 கன்ஃபார்மா நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அந்த படத்தோட ரைட்டிங் ப்ராசஸை பிரேம் அவர்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டதாகவும் கூடிய விரைவிலேயே ராமும் ஜானுவும் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 96 படத்துல யாரெல்லாம் நடிச்சாங்களோ அந்த எல்லா கேஸ்டுமே 96ஓட பார்ட் 2லயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 96 2 படத்தோட கதைக்களம் எப்படி இருக்கும், அந்த படத்துக்கு பார்ட் 2 வேணுமா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட நடிப்பில் வெளியான வதந்தி அப்படின்ற ஒரு சீரீஸ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயங்கர வரவேற்பை பெற்றிருந்தது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லராக போகக்கூடிய அந்த வெப் சீரிஸோட சீசன் 2 இப்போ ரெடியாக இருக்கு. அந்த வதந்தி வெப் சீரிஸோட சீசன் 2ல சசிகுமார் அவர்கள் நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வதந்தி வெப் சீரிஸை நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வருஷம் வர இருக்கிற படங்கள்ல எந்த படத்துக்கு நீங்க பயங்கர வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.